இந்த வாரம் மருத்துவத்துல நாம பார்க்க போற ரெசிபி செம்பருத்தி டீ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். சேஃபா சமைங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. நம்ம சேனல்ல ஒவ்வொரு வாரமும் 4 வகையான வீடியோக்கள் கிழமை வாரியாக பதிவேற்றப்படும். செம்பருத்தி பூ தங்க பஸ்பத்திற்கு ஈடானது. வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு, இதய நோய் இருக்கிறவங்களுக்கு, ஸ்கின்னை பளபளன்னு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது உடல் உஷ்ணத்தை குறைக்கும், கெட்ட கொலஸ்ட்ரால் சேர்வதை தடுக்கும். இதய நோய் உள்ளவர்கள் இந்த டீயை தினமும் பருகி வந்தால் விரைவில் குணமாகி விடுவார்கள். இது இரத்த குழாயில் உள்ள அடைப்பை நீக்கும். அஜீரணம், அல்சர், வாய்ப்புண், பிபி, கர்ப்பப்பை நோய்க்கு இது நல்ல மருந்தாகும். இது இரத்தத்தை தூய்மைப்படுத்தி உடலை பளபளப்பாக்கும். உரிய காலத்தில் பூ பெய்யாத குழந்தைகளுக்கு கொடுத்தால் சீக்கிரம் பூ பெய்து விடுவார்கள். இது மன அழுத்தத்தை குறைக்கும். இது புத்தி கூர்மையை அதிகரிக்கும். இரத்த சோகை மற்றும் மூட்டு வலியை குணமாக்கும். வாங்க இப்போ இந்த செம்பருத்தி டீயை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 5 செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். 5 இதழ் இருக்கிற சிகப்பு செம்பருத்தி தான் யூஸ் பண்ணணும். வேற ஏதாவது ரெட்டை செம்பருத்தி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த செம்பருத்தி பூவோட இதழை மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம். நடுவில் இருக்க மகரந்தமும் கீழே இருக்க அந்த பச்சை கலர் பகுதியும் நமக்கு தேவையில்லை. வெறும் இதழை மட்டும் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பூல இருந்தும் பிரித்து எடுத்துக்கலாம். இந்த செம்பருத்தி பூ டீயை காலையில் வெறும் வயிற்றுல குடிங்க, டீ காஃபிக்கு பதிலாக. அப்போ ரிசல்ட் இன்னும் எஃபெக்டிவாக நல்லா இருக்கும். இப்போ எல்லா பூவோட இதழையும் நம்ம பிரிச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம பிரித்து வச்சிருக்க செம்பருத்தி பூவோட இதழை மட்டும் உள்ள சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு முறை இந்த மாதிரி தண்ணியில் முக்கி விடுங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கல்கண்டோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இதை அப்படியே கொதிக்க விடுங்க. நம்ம ஊற்றிருக்கிற 1.5 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் தண்ணியாக சுண்டுற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த டீ கூட உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வேணும்னா நீங்கள் லெமன் பிழிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இஞ்சி கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட டீ சூப்பராக தயாராகிடுச்சு. இதை இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்கள், இந்த டீ பார்க்கவே எவ்வளோ சூப்பராக ரெட் கலராக இருக்குது பாருங்கள். இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சத்து நிறைஞ்ச இந்த செம்பருத்தி டீயை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய ஃபஸ்ட் டைம் ஆன் யூடியூப் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.